Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதுன்னு தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த மாதிரி பல வீடியோஸ் ஃபியூச்சர்ல போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதுன்றதை நான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் சொல்றேன். இதில் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எதையும் ஒமிட் பண்ணாம எல்லாத்தையும் நல்லா தரோவா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சாப்டர் 1 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் 1.2ல இருந்து 1.6 வரைக்கும், அதுக்கப்புறம் 1.12, 1.13, 1.29, 1.30. தென் எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் 1.1ல 4, எக்ஸசைஸ் 1.1ல 2, 5, 6, 7, 9, தென் 1.3ல 2, 3, 10, 11, 12, 19, தென் 1.4ல 5th சம்ல இருந்து 8th சம் வரைக்கும். இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. தென் சாப்டர் 2ல எக்ஸாம்பிள்ல எக்ஸாம்பிள் 2.19, 2.25ல இருந்து 2.27 வரைக்கும், அப்புறம் 2.30, 2.37. எக்ஸசைஸ்ல 2.4ல 4, 5, 7, 2.6ல 4, 2.8 எக்ஸசைஸ் ஃபுல் பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி 2.9 ஃபுல்லு, 2.10 ஃபுல்லு. 2.12ல தேர்ட் சம்ல இருந்து 8th சம் வரைக்கும், தென் 10, 12. சாப்டர் 3 எக்ஸாம்பிள்ல எக்ஸாம்பிள் 3.29ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும், தென் 3.32, 3.38, 3.39ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தென் 3.41, 3.54, 3.55, 3.71. எக்ஸசைஸ்ல 3.1ல 4, 8, 10, 11, 3.3ல 4, 3.4ல 16, 19, 25, தென் 3.5ல 5, 6, 10, தென் 3.6ல 3, 5, 8, 12, 14, 3.7ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும், தென் 2, 3, 4, தென் 3.8ல தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், சிக்ஸ்த் சப்டிவிஷன் அண்ட் செவன்த் சப்டிவிஷன். தென் எக்ஸசைஸ் 3.9ல தேர்ட் சம், ஃபோர்த் சம், செவன்த்ல செகண்ட் சப்டிவிஷனும் ஃபிஃப்த் சப்டிவிஷனும், தென் 11th சம். தென் 3.10ல 11, 12, 16. இது போக தியரம் 3.1. தென் சாப்டர் 4 எக்ஸாம்பிள்ல 4.56, 4.58, 4.61, 4.63, 4.64ல இருந்து 4.66, தென் 4.70. எக்ஸசைஸ்ல ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான், இந்த 4.4
இல்லை செகண்ட் சம், ஃபோர்த்து சம், அதுக்கப்புறம் 7th சம்லேருந்து 14th சம். In chapter 5, example 5.7, 5.12, 5.15, 5.20, 5.24 and 5.25. எக்ஸசைஸில் 5.1ல் 12th சம்லேருந்து 16th சம் வரைக்கும், 5.2ல் 7th சம்லேருந்து 10th சம் வரைக்கும், 5.3ல் 3rd சம், 5th சம், 11th சம், 12th சம், then 5.4ல் second sum, 3rd sum, 4th sum, 7th sum, 8th sum and 10th sum. Then chapter 6. Example 6.12, 6.18, 6.19, 6.36 இருந்து 6.39 வரைக்கும், then 6.41. எக்ஸசைஸில் 6.2ல் 4, 6, 7, 10, 12. 6.4ல் 7th சம், அதுக்கப்புறம் 10th சம்லேருந்து 18th சம் வரைக்கும். Then chapter 7. Example sumல 7.12, 7.18, 7.19, 7.22ல இருந்து 7.31 வரைக்கும். இந்த எக்ஸசைஸில் 7.1ல் 9th சம், அதுக்கப்புறம் 13th சம்லேருந்து 18th சம் வரைக்கும். தென் 7.2ல் 8th சம்லேருந்து 13th சம் வரைக்கும். தென் 7.3ல் 1st சம்லேருந்து 6th சம் வரைக்கும். தென் 7.4ல் 5th சம்மும் 6th சம். சாப்டர் 8. எக்ஸாம்பிள் 8.9, 8.10, 8.19, 8.21, 8.23 and 8.26. In exerciseல 8.1ல் 12th sum, 8.2ல் 7th sum, 9th sum, 17th sum, then 8.3ல் 7th sum, 10th sum, 14th sum, then 8.4ல் 6th sum, 7th sum and 10th sum. அப்புறம் தியரம் 8.1, 8.3, 8.4 and 8.10. இந்த 4 தியரம் சேர்த்து பார்த்துக்கணும். Then chapter 9. Example 9.26, 9.31 and 9.34. இந்த 3 எக்ஸாம்பிள் மட்டும். எக்ஸசைஸில் 9.1ல் 16th சம்மும் 23rd சம்மும். இந்த 9.4 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 9, 18, அதுக்கப்புறம் 22ல இருந்து 28 வரைக்கும். இந்த 9.5ல் 9th சம், 10th சம், 13th sum and 14th sum. Now 10th chapter. Example 10.29, 10.30, 10.34 இருந்து 10.34 அதுக்கப்புறம் 10.36. எக்ஸசைஸில் 10.1ல் 6th sum, 10.3ல் 30th sum, then 10.4 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 13, 14, 15, அதுக்கப்புறம் 23rd இருந்து 28 வரைக்கும்.
Then chapter 11. Example 11.29 la first subdivision, 11.37 la second subdivision, third subdivision, 11.40 la first subdivision, the 11.41 la third subdivision. Exercise la 11.4 la fourth sum, fifth sum, 11.5 la 16 la 20, then 11.7 la third sum la first subdivision, fourth subdivision, 11.8 la first sum la first subdivision, 11.10 la second sum la first subdivision, third sum la second subdivision, then 11.11 la first sum la first subdivision, second sum la second first subdivision, the 11.12 la first sum la first subdivision. Then last chapter, 12th chapter la example 12.15, 12.22, 12.23 and 12.29. Exercise la the 12.3 la 6, 7, 9, 12, then 12.4 full. ஸோ கம்மியான ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளமையும் ஒமிட் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 7 into 5 35 மார்க்ஸ் உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் எடுக்க முடியும். நம்பிக்கையோட நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ.